அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு மார்ச் 1ஆம் தேதி, ஆக்சுவலாக இன்னைக்கு மார்ச் 3, மார்ச் 1ஆம் தேதி உலகம் முழுவதும் இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேங்கிறது ஐக்கிய நாடுகள் சபை உலகம் முழுவதும் பிரகடனப்படுத்தியிருக்கு. இது 2014 இருந்து அனுசரிச்சுட்டு வராங்க. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூஜ்ய பாகுபாடு விழிப்புணர்வு தினம். அது இந்த தருணத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகம் முழுவதிலும் இனம், மொழி, மதம் மற்ற வயது இந்த இதில் எந்த வேறுபாடு பாகுபாடு இல்லாமல் அனைவரும் கண்ணியத்துடன் சமத்துவத்துடன் ஒரு சமூகமாக இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேயை ஹெல்த்தோட கம்பைன் பண்ணி, அதாவது கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்குல்ல, அந்த ஒரு சமூக களங்கம், ஒரு அவல நிலை இருக்குது, சோசியல் ஸ்டிக்மான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ அதை களையணும். நோய்வாய்ப்பட்டவங்களையும் நம்ம சமூகத்தில் ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதோட அந்த வேலை முடிஞ்சிடக்கூடாது. அவங்க கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம் போகிறனால நம்ம எல்லாரும் இதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறத நம்மளுடைய முதல்வர் தலைமையில் நம்ம எல்லாரும் இந்த ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேயை வலியுறுத்தி ஒரு உறுதிமொழி எடுக்கிறதுக்காக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனம், மதம், பாலினம், பாகுபாடுகளை எதிர்த்து சமத்துவம், கண்ணியம் மற்றும் மேலும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் HIV தொடர்பான கலையில் அடிப்படையில் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் எதிராக பாகுபாடு காட்ட மாட்டேன். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை நிலைநாட்டவும் கண்ணியமான மற்றும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்கவும் நான் பாடுபடுவேன். பாகுபாட்டிற்கு எதிரான எனது குரலை உயர்த்தி இந்நாளில் பாகுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்கவும் அனைவரின் உரிமைகளை மதிக்கவும் உறுதிமொழி ஏற்கின்றேன். நன்றி சார்.